Yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. Ha, ha, ha. மேடம், பிரின்சிபல் பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னாரு. பார்வதி, you can go. உங்க அப்பா வர வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு சொன்னாங்கப்பா. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? 30,000 கொண்டு வந்திருக்காங்கய்யா. மூர்த்தி, இவங்க பேலன்ஸ் எவ்வளவு? 96,000 சார். மீதி அது வந்து இருக்கா இல்லையா? இல்லைங்கய்யா. அட்மிஷன் அப்ப என்னையா சொன்ன நீ? 15 நாள்ல ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றேன்னு. ஓகே, என்ன இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? அப்போ என் சொந்த பணத்தை போட்டு உன் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறியா? ஐயோ, அது இல்லைங்கய்யா. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏயா, மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு இது என்ன மிக்ஸி கிரைண்டர் விக்கிற ஷோரூம் நினைச்சியா? இது ஸ்கூலு. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? சிட்டில உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் சேர்க்க வேண்டியதுதானே? ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? பாப்பா பாத்துட்டு இருக்காயா, தயவு செஞ்சு. இங்க பாரு, இங்க பணம் இருந்தாதான் படிப்பு. நான் ஒரு ஆள் இல்ல, எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற 30,000 டொனேஷனுக்கு சரியா போச்சே? ஐயா, ஏற்கனவே 24,000 ரூபாய் கட்டியிருக்கையா. மூர்த்தி கேக்குறாருல, டீடைல் சொல்லு. சார், இவர் கொடுத்ததுல அட்மிஷன் ஃபீஸ் 13,000, டியூஷன் ஃபீஸ் 11,000, இதுக்கே சரியா போச்சு. இன்னும் டொனேஷன் 30,000, கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 5,000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 12,000, புக்ஸ் 6,000, யூனிஃபார்ம் 5,000, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 4,000, இது போக பில்டிங் ஃபண்ட் 10,000, இதெல்லாம் சேர்த்து 96,000 பாக்கி இருக்கு சார். கேட்டியா? பில்டிங் ஃபண்டுனா இப்போ ஒரு புது பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கமே, பாக்கலையா? அதுக்கு தான். ஐயா, நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு நாங்க எதுக்கே பணம் கொடுக்கணும்? அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? போனா போதுன்னு சீட்டு கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் சரியா வராது. நீ உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இது தெரியாம நான் பேசிட்டேன். கிட்ட ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற பணத்தை நான் கட்டிடுறேன். நான் ஒரே ஒரு வாரங்கயா. ஒரு வாரத்துல கட்டிடுவேல? கட்டிடுவீங்க. அப்பவும் பொண்ணை கூட்டிட்டு வா, நான் சீட்டு போட்டு கொடுக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ஐயா, அது வரைக்கும் என்னோட குழந்தை கிளாஸ்க்கு வரட்டுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? சும்மா ஏன் என் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வெளியே நிறைய விஐபிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முனுசாமி சார், இவங்களை வெளியே அனுப்பு. காசு கொடுக்கணுமாப்பா? நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க உன்னை திட்டுனாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் ரொம்ப பேடுப்பா. இனிமே ஸ்கூல் இல்லையாப்பா? நம்ம பொண்ணுக்கு இந்த ஸ்கூல் இல்லனா என்னங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துடலாங்க. நீங்க அழாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? நாளைக்கு பொழுது பிடிஞ்சது ஸ்கூல் பஸ் சத்தம் கேட்டா இப்போ ஓடி போயிட்டு
எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் பஸ்ல ஏறன ஏக்கத்தோட பாப்பாளே. இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக முடியாது. எப்படி எப்படி லட்சுமி நான் அவங்கிட்ட சொல்லுவேன்? படிப்பு பதவி இது எல்லாத்தையுமே பணக்காரங்க தான் ஜெயிக்க முடியும்னா நம்மள மாதிரி ஏழைங்க எதுக்கு? பணம் இருந்தாதான் படிப்பு. நம்ம பார்வதி தலை குனிஞ்சு பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அவ முகத்தை பார்த்தியா? என் முன்னாடியே என் மகன் அவமானப்பட்டாடி. அப்ப வேணாம பாதி செத்துட்டோம். நாளைக்கு பாப்பா வளர்ந்து ஏன்பா என்னை படிக்க வைக்கல? உங்களை மாதிரி பக்கம் இல்லாதவருக்கு பிறந்தது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டான்னா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? போதும் லட்சுமி, போதும். இனி நம்மளால போராட முடியாது. தோத்துட்டோம் லட்சுமி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா நம்ம குழந்தைய மட்டும் தனியா விட்டுட்டு போக வேண்டாங்க. माँ चलो तू इंडिया சார் ஒரு 10,000 கொடுங்க. எதையாவது பண்ணி 3 வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லுப்பா. இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? உங்க மகனா பிறந்தத கௌரவமா நினைக்கிறேன். எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? கூலி வேலை செஞ்சாலும் வழி தவறாம நேர்மையா வாழ்ந்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இந்த தேசத்தை தாயா மதிக்கிறீங்க. இப்படிப்பட்ட மண்ணில் நம்மள மாதிரி ஏழைங்க வாழறதுக்கு இடம் இல்லப்பா. உங்களை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. மறு ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா உங்க பிள்ளையாவே பிறக்கணும். என்னப்பா சந்துரு, என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கய்யா. உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சந்துரு, சந்துரு, அண்ணா, அண்ணா. ஹலோ